நடுக்கடல்ல போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணலாமேன்னு பார்த்தா இந்த மாதிரி கடல்ல வந்து மாட்டிக்கிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க வந்து எப்படி மாட்டினன்றதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹலோ எவ்ரிவன், நான் வந்து ஷிப்புக்கு வந்து 4 months ஆகுது. அதனால இன்னைக்கு ஒரு ஆஃப் எடுத்திருந்தேன். நான் வந்து உலகத்திலே இருக்க ஒரு சின்ன ஐலாண்ட் ரோட்டானுக்கு தான் வந்திருக்கேன். இங்க சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறப்ப இந்த ஊர்ல எக்கச்சக்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ஸ்னார்க்லிங் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த செருப்பெல்லாம் வாங்கி, அது மட்டும் இல்லாம சைனால இந்த பவுச் ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கி அண்டர் வாட்டர்ல வீடியோ எடுக்கலாமேன்னு பிளான் போட்டேன். கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ இந்த பவுச்சை டெஸ்ட் பண்ணலாம் தண்ணிக்குள்ள போனை விட்டா வேற லெவல் இருந்தது. இதுவே நம்ம மெரினா பீச் தண்ணிக்குள்ள போய் பார்த்தா வெறும் பிளாஸ்டிக்கும் தேங்காய் மட்டும் தான். சரி ஓகே, ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சா அப்பதான் புரியுது இது வந்து ஒரு டைப்பான பவளப்பாறையா இருக்கு. அதனால வந்து எங்க தொட்டாலும் வந்து உடம்பெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து நிக்கவும் முடியாம உட்காரவும் முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அங்கங்க பார்த்தா குட்டி குட்டி மீனுங்கெல்லாம் ஓடுறத பார்த்துட்டு சுறாகீரா இதுங்களை தேடின்னு வந்துட போதோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கு வந்து நம்ம மெரினா பீச்சே பரவாயில்லன்ற மாதிரி எனக்கு தோண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பொலிட்டடான மெரினா பீச்லயே குளிச்சிடலாமா, இல்ல த்ரில்லுக்காகவே வந்து இந்த மாதிரி விதவிதமான பீச்ல குளிக்கலாமான்னு. அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு ஷிப்பை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இந்த மாதிரி கடலை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, ஏன் பேஜை போய் செக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.